ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாணவர்களுக்கான கலை திருவிழா எந்தெந்த டேட்டில் வந்து நடைபெறும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளி கல்வித்துறை சார்பில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கான குறு வளமய மற்றும் வட்டார அளவிலான போட்டிகள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்தெந்த டேட்டில் நடைபெறும், எந்த டேட்குள்ளே வெற்றி பெற்றவர்கள் பெயர்கள் வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து பதிவிடணும்னு சொல்லிட்டு முக்கியமான தகவல் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு வந்து ஒரு டேட்டில் வந்து போட்டிகள் நடக்கும். அதுக்கு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, இந்த டேட்குள்ளே அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே போல் 3rd to 5th ஸ்டாண்டர்டுக்கு எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு டேட் கொடுத்துருப்பாங்க. இதாவது முதலிடம் பெற்ற வெற்றியாளர் மட்டுமே அடுத்த நிலைக்கு பங்கு பெறுதல் வேண்டும். வெற்றி பெற்றவர்கள் பெயர்களை EMIS தளத்தில் வந்து ஆசிரியர் பயின்றுனர் லாகின் வழியாக உள்ளீடு செய்தல் வேண்டும். அதை எந்த டேட்குள்ளே வந்து பதிவு பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இது ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.